இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. முதலமைச்சர் விஜய் மீது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வைத்த விமர்சனத்திற்கு தாவேக்கவினர் பலரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர். முதல்வர் மீது சீமான் வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன? இதற்கு ஆதாரத்துடன் களமிறங்கிய தாவேக்கவினர் எத்தகைய பதில் தாக்குதல்களை நடத்தினார்கள் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி வைப்பார் என்றே பலரும் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தங்களது முதல் மாநாட்டின் போது பெரியாரை கொள்கை தலைவராக விஜய் அறிவித்ததால் அந்த கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக கூறியிருந்தார். அதற்கு முன்பு வரை தம்பி என்று முதல்வர் விஜயை அழைத்து வந்த சீமான் அதன் பிறகு அவரையும் விமர்சிக்க தொடங்கினார். அதன் பிறகு அரசியல் ரீதியாக பல்வேறு மாற்றம் நிகழ்ந்தது. தேர்தலை சந்தித்து விஜய் முதலமைச்சராகிவிட்டார். இப்படியான சூழலில் சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் அரங்கு ஒன்றில் நாம் தமிழர் கட்சியில் புதியவர்கள் இணையும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முதலமைச்சர் விஜய் குறித்து தனது பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அதாவது, திரைப்படங்களில் நடிக்கும் போது மட்டும் விஜய் என்று பெயரை பயன்படுத்திவிட்டு அரசியலுக்கு வந்த பிறகு மட்டும் ஜோசப் விஜய் என்ற பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் சாதியை ஒழிப்பேன் என்று கூறி அரசியலுக்கு வந்த விஜய் திருச்சி கிழக்கிலும் பெரம்பூர் தொகுதியிலும் ஏன் போட்டியிட்டார் என்று கேள்வி எழுப்பிய சீமான் அந்த தொகுதியில் கிறிஸ்துவர்களின் வாக்கு அதிகம் என்று கூறினார். பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரங்க சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் நின்றீர்கள்? பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்குல சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டேன். உங்களை ஒழிக்காம எப்படி சாதி மதத்தை ஒழிக்க முடியும்? நடிக்கும் போது வராத ஜோசப்பு, அரசியல் வரும்போது ஜோசப்பு. இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்தில் அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? மேலும், நீங்களா மதத்தை ஒழிக்க வந்தவர்கள், உங்களை ஒழிக்காமல் செல்ல மாட்டேன் என்று கூறினார். சீமானின் இந்த குற்றச்சாட்டுக்கு வரி வரியாக எடுத்து வைத்து தாவேக்கவினர் தங்களது பதிலடிகளை கொடுத்து வருகின்றனர். இவர் மட்டும் சைமன் என்ற தனது பெயரை மறைத்து வைத்துக் கொண்டு செந்தமிழன் சீமான் என்று மாற்றிக்கொள்ளலாம், ஆனால் விஜய் மாற்றக்கூடாதா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும், மெர்சல் படம் வெற்றியடைந்த போது நன்றி தெரிவித்த முதலமைச்சர் விஜய் வெளியிட்ட அறிக்கையிலேயே ஜோசப் விஜய் என்றுதான் குறிப்பிட்டுள்ளார் என்றும் தெரிவித்தனர். இது மட்டுமின்றி பெரம்பூரில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட வேட்பாளரும் ஒரு கிறிஸ்தவர் தான் என்பதை தேடி கண்டுபிடித்த தாவேக்கவினர், உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா என்று கிண்டல் அடித்து வருகின்றனர். இவ்வாறு சீமான் பேசிய பேச்சுக்கு முதலமைச்சர் விஜயின் தொண்டர்கள் தங்களது பதிலடிகளை கொடுத்து வருகின்றனர்.